வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு أرسله الله تعالى بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه وسيجزي الله الشاكرين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم ومحكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله مولانا العظيم. وقد ورد عن سيد البشر عن النبي صلى الله عليه وسلم أنه قال: بلغوا عني ولو آية. وصدق وبلغ رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அகிலத்தை படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்துகின்ற நாயன் வல்லான் அல்லாஹுக்கே ஆகும். அவனது அன்பும் அருளும் அகிலத்தின் அருட்கொடை அந்நலம் பெருமானார் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்த குடும்பத்தினர் உற்றார் உறவினர்கள் சத்திய சன்மார்க்க செயலர்களாகிய சஹாபா பெருமக்கள் அகில உலக முஸ்லிம்கள் குறிப்பாக இங்கே வீற்றிருக்கின்ற நம் அனைவரின் பேரிலும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் கிருபையால் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நம்முடைய உயிரினும் மேலாக போற்றப்பட வேண்டிய அன்னலம் பெருமானார் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த சொற்பொழிவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலங்களில் பார்த்தால் நம்முடைய பெரியவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கு ஏதாவது இஸ்லாமிய வரலாற்றை குறித்து சொல்வார்கள். நபிமார்களுடைய வரலாறு, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த சுவையான நிகழ்ச்சிகள், சம்பவங்கள், இவற்றையெல்லாம் எடுத்து சொல்லி பிள்ளைகளை வளர்ப்பார்கள். சிறு வயதிலேயே நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் ஆழமாக பதிந்து விடுமானால் வளருகின்ற பிள்ளைகளுடைய எதிர்காலம் சுபிட்சமாக இருக்கும். தடம் புரண்டு போகாமல் நேரான பாதையிலே இருக்கும். கொண்ட கொள்கையுடன் உறுதியாக நேர்வழி பெற்ற பாதையாக அமைந்துவிடும் என்பதில் சிறிதேனும் சந்தேகமில்லை. ஆனால் காலப்போக்கிலே நிலைமை என்னவாகிவிட்டது என்றால்,
இப்படியெல்லாம் சொல்வதற்கு நேரமில்லை. பிள்ளைகளை படிக்க வேண்டும், டியூஷன் செல்ல வேண்டும், அதன் பிறகு அவர்களை அங்கும் இங்குமாக அழைத்து செல்ல வேண்டும், அதன் பிறகு குடும்ப சூழல் போன்ற பொருளாதார பிரச்சனைகள், இவைகளின் இத்தகைய பிரச்சனைகளால் நாம் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோம். இது போன்ற வரலாறுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல முடிவதில்லை. இதிலே ஒரு வேதனையான விஷயம் என்னவென்றால், பெற்றோர்களாகி நமக்கே தெரியாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது பிறந்தார்கள், எங்கே வாழ்ந்தார்கள், அவர்களுடைய மூதாதையருடைய பெயர் என்ன மற்றும் அடிப்படையான விஷயங்கள், தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் கூட நாம் தெரியாமல் இருக்கிறோம். இவையெல்லாம் காலத்தின் கோலம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே இத்தகைய நிலைமையில் நாம் சென்று விடாமல் இனி வருகிற சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்க்கை வரலாறை முழுமையாக திரட்டி இங்கே கொடுக்க முடியாது. தொடர்ந்து நாம் இங்கே இந்த வரலாற்றை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்போம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லுகிறோம். சுருக்கமாக, மிகச் சுருக்கமாகத்தான் சொல்ல முடியும். சமுத்திரத்தை ஒரு கூஜாவிற்குள்ளே நிரப்ப முடியுமா என்றால் முடியாது. ஆகவே ஏதோ கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியும். இந்த வரலாற்றை சொல்வதன் மூலமாக நீங்கள் உன்னிப்பாக இதை கவனித்து உங்களுடைய வசதியான நேரங்களிலே இந்த வரலாற்றை நீங்கள் ஆழ்ந்து படிக்க வேண்டும் என்று ஆரம்பமாக உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். யாரெல்லாம் மாற்று அறிஞர்களெல்லாம் இன்றைக்கு இஸ்லாத்திற்கு வந்ததற்கு மேலான காரணங்கள் ஒன்று, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை ஆழ்ந்து பார்த்தேன், ஆய்வு செய்து பார்த்தேன். நான் உண்மையை ஒப்புக்கொண்டேன். முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதர் தான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்ற அடிப்படையில் வந்தவர்கள் தான் ஏராளமானவர். வருந்தத்திற்குரிய விஷயம், முஸ்லிம்களாக பிறந்து முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், முஸ்லிம்களாக நம்மை பறைசாற்றி கொண்டிருக்கிற நாம், நம்முடைய உயிரினும் மேலாக இருக்கின்ற நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை கூட தெரிந்து கொள்வதில்லையே, தெரிந்து கொள்ளாமலே நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோமே என்பது ஒரு வெட்கக்கேடான வேதனையான விஷயமாகும். ஆகவே இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் சகோதரர்களே. ஆக இந்த அடிப்படையிலே நாம் இன்ஷா அல்லாஹ் வந்திருக்கின்றவர்கள் ஆர்வமாக வந்திருக்கின்றீர்கள், நீங்கள் உற்சாகமாக இருங்கள். அப்போதுதான் இங்கே நம்மால் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்திகள் போகிறானோ அவற்றை சொல்ல முடியும். இது முழுமையான வரலாறு என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு கிடைக்கின்ற தினசரி நாம் உபயோகித்துக் கொள்கின்ற எடுத்துக்கொள்கின்ற இந்த நேரத்தில் ஏதாவது சொல்ல முடியும். அதை நீங்கள் மற்ற நேரங்களில் நீங்கள் விரிவாக நீங்கள் அலச வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இதை ஒரு சாலிஹான, அவனுக்கு பொருத்தத்துக்குரிய இபாதத்தாக, நன்மைக்குரிய செயலாக அங்கீகரித்து முழுமையான நன்மைகளை நமக்கு இந்த உலகத்திலும் ஒரு உலகத்திலும் தந்தருள் புரிவானாக என்று மனப்பூர்வமாக பிரார்த்தித்து விஷயத்திற்கு வருகிறேன். அருமையானவர்களே, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய தந்தை பெயர் அப்துல்லா என்று நமக்கு தெரியும். அவருடைய தாயார் பெயர் ஆமினா. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இடம் மக்கா என்று திருக்குரானில் சொல்லப்பட்டிருக்கிற மக்காவாகும். அவர்களுடைய வம்சத்தின் பெயர் குறைஷி வம்சம். இப்போது நாம் விஷயத்திற்கு வரோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மூதாதையர், அவருடைய தந்தை அப்துல்லா, அவருடைய தந்தையுடைய தந்தை அப்துல் முத்தலிப் என்று அப்படியே வம்சாவளி தொடர் போய் 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 எங்கே போய் முடியும் என்றால் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு போய் முடிவடைகிறது. இதை நான் ஏன் ஆரம்பத்திலே சொல்கிறேன் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த வரலாற்றை நாம் தெரிந்தால்தான் ஓரளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சாவளி தொடரை நாம் அடைய முடியும். ஏனென்றால் இன்றைக்கு முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள், வேதவாசிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, எங்களுடைய நபி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அந்த வம்சாவளி தொடரோடு இணைப்பு பெற்றவர்கள், எங்களுடைய மூதாதையர் தான், எங்கள் நபியுடைய மூதாதையர் தான் இப்ராஹிம் நபி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் நபிக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆகவே நாம் இந்த மூதாதையர்கள்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூதாதையர்கள் போய் சேருகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியும் மிகச் சுருக்கமாக இங்கே முன்னுரையாக நாம் பார்க்க இருக்கின்றோம். உலகத்திலே சகோதரர்களே யாருக்கும் இல்லாத ஒரு தனிப்பெரும் சிறப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டு. 25 கிட்டத்தட்ட 25 தலைமுறையினர் வம்சாவளி தொடர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூதாதையருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பத்திரப்படுத்தப்பட்டு வைக்கிறது. உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லை. தம்பி உங்கள் பேர் என்ன சொல்லுங்க? உங்கள் பேர் என்ன? உன்னதான்பா, உன்னதான் உங்க தான். நீங்கள் உங்கள் பேர் என்ன? நசீர். உங்கள் தகப்பனார் பேர் என்ன? அவங்க பேர் என்ன? அரிநவாஸ். அவருக்கு பேர் என்ன? இவராத 3 தலைமுறை தெரிஞ்சு வச்சிருக்காரு. 3 தலைமுறை பெரிய அதிசயம் தான். இப்போ இங்கே யாருக்கு 3 தலைமுறை யாராவது கை தூக்கும் பார்க்கலாம்? தந்தையுடைய பெயர் தந்தை, அவருடைய பெயர் அவருடைய பெயர், அப்படி 3 தலைமுறை தான் தெரியுது. உங்களுக்கு தெரியுங்களா? அப்புறம் சொல்லுங்கள் என்ன அவங்க பேர் சொல்லுங்கள். 4வது தலைமுறை தெரியுமா? 3வது தலைமுறை பாருங்கள். 3வது தலைமுறை ரொம்ப அபூர்வமாக இருக்குது. 3வது தலைமுறை மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். 4வது தலைமுறை தெரியாது. உலகத்திலே இருக்கின்ற எல்லா மனிதர்களுடைய எல்லா தலைவருடைய நிலையும் இப்படித்தான். யாருடைய தலைமுறை 4வது 5வது தலைமுறை கேட்டால் தெரியவே தெரியாது. உலக வரலாற்றிலே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமுறை தான் சங்கிலி தொடராக அடுக்கி கொண்டு போக முடியும். 25 தலைமுறை பெயர்கள் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பெயரெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் அதுக்கு நேரம் ஆகிடும். அதனால் இப்போ அது சுருக்கமாக இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 25 தலைமுறைக்கு அப்பால் போய் 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 எங்கே போய் முடிகிறது என்று சொன்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு போய் சேரும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் போய் முடிகிறது. இதை நாம் முதல்ல இது ஆரம்பமாக பீடிகையாக தெரிஞ்சுக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவியர். ஒன்று சாரா அலைஹிஸ்ஸலாம், இன்னொருவர் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். ஆரம்பத்தில் சாரா அலைஹிஸ்ஸலாம் தான் மனைவியாக இருந்தாங்க. மூத்த மனைவி அவங்க தான் மனைவி. அவங்களுக்கு 76 வயசாச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 85 வயசாச்சு. பிள்ளை பாக்கியமே இல்லை. அப்போ அதனால் அந்த சமயத்தில் ஹாஜரா எனப்படுகின்ற அலைஹிஸ்ஸலாம் என்ற எகிப்து நாட்டை சார்ந்த அடிமை பெண்ணாக வந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அது வேறு வரலாறு. அவங்க எப்படி வந்தாங்கன்றதுக்கு அது வேறு வரலாறு இருக்குது. வேறு சந்தர்ப்பத்தில் அதை பார்த்துக்குவோம். இப்போ நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு எல்லாம் நோக்கம். ஆகவே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அடிமை பெண்ணாக வீட்டுக்கு வர்றாங்க. சாரா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, மூத்த மனைவி. இவங்க என்ன செஞ்சாங்க? பிள்ளையே இல்லை, பிள்ளை பாக்கியமே இல்லை என்பதற்காக வேண்டி 76 வயசாச்சு, மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். தன்னுடைய கணவருக்கும் 85 வயசாச்சு, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை ஒன்று வேணுங்கிற ஒரு ஆதங்கம் அவங்கள்ட்ட இருந்தது. எனவே தாங்களாக முன்வந்து ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2வது மனைவியாக மனம் முடித்து வைத்தாங்க. நம்முடைய தாய்மார்கள் சம்மதிப்பாங்களா? அப்படி சம்மதிக்காத எந்த தாயும் தன்னுடைய கணவனுக்கு இன்னொரு மனைவி மனம் முடித்து கொடுக்கறதுக்கு விரும்ப மாட்டான். ஆனால் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன் வந்தார்கள். தமக்கு ஒரு குழந்தை வேண்டும், குழந்தை பாக்கிய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 2வது தாரமாக ஆக்கி வைத்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அழகான ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் என்ன பேர்? இஸ்மாயில். அறிவும் அழகும் பெற்ற, யாரையும் சுண்டி ஈர்க்கின்ற வசீகரம் பெற்ற அற்புதமான அல்லாஹுடைய அத்தாட்சியாக கிடைக்கப்பட்ட ஒரு பாக்கியமாக மிக்க ஒரு குழந்தை. இந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க? இஸ்மாயில் என்று பேர் வச்சாங்க. இஸ்மாயில் என்றால் ஹிப்ரு பாஷையில் இஸ்மாயில் அப்படின்னா இறைவனுடைய வேண்டுதல், இறைவனிடத்தில் கேள், அல்லாஹ்விடத்தில் கேள் என்பது பொருளாகும். யா ஈல் அப்படின்னா இறைவனை சொல்றது, அல்லாஹ்வை சொல்றது. அப்போ இறைவனுடைய வேண்டுதலால் கிடைக்கப்பெற்ற குழந்தை என்று இதற்கு பெயர். இப்போ இஸ்மாயில் பிறந்தாங்க. சந்தோஷமாக வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது. 2 மனைவியரும் ஒரே வீட்டில் ஒரே குடும்பமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த குழந்தையை கொஞ்சம் மகிழ்வதும் எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் போய்கிட்டு இருந்த வாழ்க்கை. சிறிது காலங்களுக்கு பிறகு சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். வரலாறு தெரிஞ்சுக்கிங்க.
சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த குழந்தைக்கு பேர் என்ன? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த பேர் என்ன? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். நான் கேட்பேன் இடையில சொல்லணும்னா என்ன செய்யறது? பனிஷ்மெண்ட், உங்களுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். இப்போ இந்த அடிப்படையில் 2 குழந்தைங்க. இது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழி வந்தவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, சாரா உம்மாவுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இவர்களுடைய வழியிலே அல்லாஹு தாலா 100 கணக்கான நபிமார்களை அனுப்பி வச்சிருக்கிறான். இஸ்ரவேல் குடும்பம், இஸ்ஹாக் நபிக்கு யாக்கூப் நபியிலிருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் இப்படி ஏராளமான நபி, அது ஒரு பக்கம் இருக்கணும். மூசா நபி, ஈசா நபி, எல்லா நபியும் எங்கிருந்து வந்தாங்க? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழித்தோன்றல்களாக வந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றலாக வந்தவங்க தான் நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் பொறாமை கொண்டார்கள். என்ன பொறாமை கொண்டாங்க? எல்லா நபிமார்களும் எங்களுடைய வழித்தோன்றல் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றலில் தான் வந்தாங்க. அப்போ எங்களுடைய வழித்தோன்றலில் வந்தால்தான் இஸ்ரவேலர்களில் இந்த சமுதாயத்தில் உட்பட்ட இந்த இனத்திலிருந்து ஏதாவது ஒரு நபி வந்தால்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இந்த இனத்தில் அல்லாத வேறு எந்த இனத்தில் வந்தாலும் அவரை நாங்கள் நபியாக ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நிராகரித்ததுக்கு இதுதான் ஒரு அடிப்படையான காரணம். புரியுதா இல்லையா? இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனாக பிறந்தாங்க. இப்போ பாருங்க, எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா ஒரு நீரை ஏற்படுத்தி இருக்கின்றான். நம்முடைய பெரியார்கள் முன்னோர்கள் செய்கின்ற சிறு சிறு தவறுகள், சிறு சிறு பிணக்குகள், பிரச்சனைகளை கூட உம்மத்தினருக்கு ஒரு ரஹமத்தாக ஏற்படுத்துவான். இதை தெரிஞ்சுக்கங்க. பெரியார்கள் செய்கிற, முன்னோர்கள் செய்கிற சிறு சிறு பிரச்சனைகள், அவர்களுக்குள்ள ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகள் இதுவும் முழு உம்மத்தினருக்கு ரஹமத்தாக ஏற்படுத்துகின்றான். இந்த அடிப்படையில் தான் இங்கேயும் பார்க்கிறோம். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், இவங்க 2 பேர் யாருங்க? இப்போ சக்கரத்தி தானே. இவங்களுக்கு இப்போ பிரச்சனை ஏற்படுச்சு. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு இஸ்ஹாக் பிறந்த உடனே இவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. இவங்களுக்கு தான் குழந்தை ஆயிடுச்சு. அதனால மெதுவாக விரட்ட ஆரம்பித்தாங்க. நீ இருக்க வேண்டியதில்லை, அப்படி இப்படி, நீ என்னுடைய வீடு, நீ வெளியே போயிடு, இப்படி சொல்லி ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பெண்களுக்கே உள்ள இயல்பான குணம் தானே இது. அந்த அடிப்படையில் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருந்து கட்டாயமாக வெளியேற்றப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. இப்போது அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் என்றால், இந்த நபிமார்கள் ஒரு பக்கம் வரணும்ல, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான் இது. அப்போ அல்லாஹு தாலா உத்தரவிடுகின்றான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில், நீ ஹாஜராவையும் பச்சிளங்குழந்தை இஸ்மாயிலும் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டே இரு, பாரான் வனாந்திரத்தை நோக்கி சென்று கொண்டிரு என்று கட்டளை பிறப்பிக்கின்றான். பாரான் வனாந்திரத்தை நோக்கி அவர்கள் பயணம் புறப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அந்த காலத்தில் எப்படி இருக்கும்? அவ்வளோ மோசமான ஒரு பள்ளத்தாக்குகளும் மணற்பாங்கார பிரதேசங்களும் பாலைவன பெருவெளியிலே எந்த விதமான ஒரு சுகவாசம் எதுவுமே இருக்காது. போய்கொண்டே இருக்கிறாங்க. உத்தரவு இறைவன் ஆகிய அல்லாஹ்வாகிய என்னுடைய உத்தரவு எங்கே இருக்கிறதோ அங்கே விட்டு வந்துவிட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலாவுடைய இந்த கட்டளைக்கு இணங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா உம்மாவையும் மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த பச்சிளம் குழந்தையும் தூக்கிட்டு போகிறாங்க. போய் இப்போ இருக்கு காபத்துல்லா இருக்கு பாருங்க, மக்கா, அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு புட்பொண்டு கூட இருக்காது. காபத்துல்லாவும் இல்லை, கட்டடமும் இல்லை, பள்ளிவாசலும் இல்லை, எதுவும் இல்லை. பள்ளிவாசல் இருந்திருக்குது, ஆதம் நபியுடைய காலத்திலிருந்து கட்டப்பட்டது அது. ஆனால் அதெல்லாம் முட்டோடு அழிக்கப்பட்டு போச்சு, எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு சின்ன ஒரு தூண் மாதிரியோ அல்லது சின்ன ஒரு குட்டிச்சுவர் மாதிரியோ இருக்கும், அவ்வளோதான். எந்த விதமான அடையாளம் இல்லை, மனித வாசனையே அங்கே இல்லை. மனிதர்களுடைய சஞ்சாரமற்ற அந்த இடத்துல வந்த உடனே தன்னுடைய மனைவியை உட்கார வைக்கிறாங்க. இருக்க வச்சுட்டு தோல் துருத்தியில் கொண்டு வந்த கொஞ்சம் தண்ணியையும் பேரித்தங்கனியுடைய ஒரு பொங்குஸ் அதுக்கு பேர் ஒரு பாக்கெட்டையும் கொடுத்து உட்கார வச்சுட்டு நீ இங்கே இருந்துக்கன்னு சொல்லி சொல்லாமல் கொள்ளாமல் திரும்பி வர்றாங்க. உடனே இவங்க பதறாங்க. என்னை விட்டுட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எதுவும் சொல்லவில்லை, எனக்கே தெரியாது, அல்லாஹ் எங்கே போகிறான்னா அங்கே சொல்கிறானா அங்கே. ஒரு சூழ்நிலையை பாருங்கள். ஒரு பிரசவம் உள்ள ஒரு பெண்மணியை பச்சிளம் குழந்தையோடு விட்டு செல்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா உத்தமர்களை இப்படியெல்லாம் வருத்தி எடுக்கிறான். வருத்தி எடுப்பதற்கு பிரதானமான காரணம் உண்டு. இங்கே இருந்து நிறைய நபிமார்கள் இந்த பிரதேசத்தில் உருவாக வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டம்.
நிறைய பணிகள் இங்கே முடக்கி விடப்பட வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டம். அந்த பக்கம் இஸ்ஹாக் நபி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கு வைக்கின்றான். ஷாம் தேசத்து மற்றும் பிரதேசங்கள் அந்த பகுதிகள் எல்லாம் இன்னைக்கு சிரியா, லெபனான், இஸ்ரேல், ஜோர்டான் போன்ற இந்த பகுதிகள் எல்லாம் அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அந்த நபிமாருடைய பாரம்பரியம் அப்படி பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டியும் இந்த பகுதி வரக்கூடிய இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ட்ரோலில் வர வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹுடைய இந்த தௌஹீதுடைய இந்த கொள்கை, இஸ்லாமிய அடிப்படை சங்கநாதம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமத்து தௌஹீத் உலகத்திலே பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவன் ஏற்படுத்தி வைத்த இலக்குகளாகவும் இவை. இந்த அடிப்படையில் இவங்களை விட்டுட்டு போகிறாங்க, உடனே பதறாங்க. நம்முடைய பெண்மணிகளாக இருந்தால் எப்படி இருக்கும்? அங்கேயே பிடிச்சி புருஷனை கடிச்சு கொதறி இப்படி பண்ணிட்டு மகாப்பாவை என்னை கூப்பிட்டு வந்து எங்கேயும் ஆளே இல்லை, எந்த விதமான ஒரு பஜாரோ ஒரு கடை தெருவோ எதுவுமே இல்லை, இந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டேன்னு சொல்லி எவ்வளோ பதறுவாங்க. இவர்கள் பதறினார்கள். ஆயினும் கூட இவர்கள் நபிமாருடைய உத்தம துணைவியர்கள் அல்லவா, அவர்களுக்கு அதே தியாகமும் அதே இறை அச்சமும் மறுமையை சார்ந்திருக்கின்ற சூழ்நிலையும் இஸ்லாத்திற்காக சமுதாயத்திற்காக அர்ப்பணித்து விட வேண்டும் என்ற இந்த அர்ப்பணிப்பு தன்மையும் இப்படி எல்லாம் ஒரு சேர அவர்களுக்கு இருந்ததுனால அவங்க கேட்டாங்க, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க தன்னுடைய கணவரிடத்தில். தாங்கள் என்னையும் இந்த பச்சிளம் குழந்தையும் விட்டு விட்டு செல்கிறீர்களே, இது உங்களுடைய சுய விருப்பத்தின் பேரில் நடைபெறுகிறதா இல்லை அல்லாஹ்வின் கட்டளையால் ஏற்படுகிறதா என்று கேட்ட பொழுது அதற்கு மட்டும் பதில் சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய உத்தரவு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா இருந்தா நிச்சயமா அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், என் பிள்ளையை காப்பாற்றுவான். உறுதியான நம்பிக்கை, எவ்வளவு பெரிய நம்பிக்கை! சகோதரிகள், தாய்மார்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. ஒரு பெண்மணி அந்த உறுதியும் அந்த ஸ்திரத்தன்மையும் ஈமானிய நெஞ்சுறுதியும் பெற்றதன் காரணமாக அல்லாஹ் தஆலா பிரமாண்டமான இந்த உலகத்திலே இன்னைக்கு அவங்க பேரை சொல்லி அந்த குழந்தையும் அந்த தாயும் செய்த ஒவ்வொரு செயல்பாடையும் ஹாஜிகள் தன்னுடைய அடிப்படை கடமைகளாக செய்ய வேண்டும் என்று ஏற்படுத்தி தந்த ஒரு அற்புத காட்சியை பார்க்கிறோம். உலகம் உள்ளளவும் அந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த இஸ்மாயில் என்ற அந்த பச்சையம் குழந்தை எண்ணி பார்க்கின்ற உலகத்திலே ஒவ்வொரு முஸ்லீம் கண்டிப்பாக எண்ணி பார்க்காமல் இருக்க முடியாது என்ற நிலையை ஏற்படுத்தி விட்டான். இவ்வளவு பிரமாண்டமான இன்றைக்கு காபா உருவாகுவதற்கு இவர்கள் தான் காரணம். இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை இந்த தாயையும் இந்த பிள்ளையும் வைத்து அல்லாஹ் தஆலா செய்யறான். பெரிய ஆட்கள் படைபலம்லாம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. ஒன்றுக்கும் உதவாத ஒரு பெண்மணி, சராசரி சாமானிய ஒரு பெண்மணி, எந்த சக்தியும் இல்லாத ஒரு பச்சிளம் குழந்தை அப்படி போட்டால் அப்படியே கதறி கதறி செத்து போகும். அவ்வளோதான் ஒரு குழந்தையுடைய சூழ்நிலை. இந்த அளவுக்கு தானே இருக்கும் குழந்தை. இத்தகைய குழந்தையை வைத்துக்கொண்டு மனிதனுடைய வாசனையே இல்லாத இடம், கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் ஒரு வீடோ ஒரு ஒரு பிரயாணிகள் வர்ற கூட்டமோ, பிரயாணிகள் கூட அந்த பக்கம் வரமாட்டாங்க. அரபுகள் அந்த பக்கம் இந்த பக்கம் போறவங்க கூட அந்த பக்கம் வரவே மாட்டாங்க. அந்த மாதிரியான இடம் பள்ளத்தாக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான் அந்த வசனம், மக்காவை இருந்த சூழ்நிலை பற்றி சொல்ல பிவாதின் கைர தி ஸரஇன் அப்படி என்று சொல்றான். விவசாயத்துக்கு கூட பயன்படாத பதர் பூமி, மனிதனுடைய வாசனை இல்லாத ஒரு பெரும் பள்ளத்தாக்கு. இந்த மாதிரியான இடம், இந்த இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய பிரமாண்டமான ஒரு இஸ்லாமிய கேந்திரத்தை ஏற்படுத்துகின்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்கெட்டும் முழங்குகின்ற இந்த லட்சிய கீதத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு கேந்திரமாக, ஒரு மையமாக அல்லாஹ் தஆலா எப்படி ஏற்படுத்துகின்றான் என்று பாருங்கள். இந்த தாயையும் பிள்ளையும் வச்சுட்டு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துறான். இவங்க சொல்லிட்டு பேசாம வந்துட்டாங்க. கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் பார்த்துட்டு இவங்களுக்கு வேலை இருக்கு. யாருக்கு? இப்ராஹிம் நபிக்கு வேலை இருக்கு. உலகம் பூரா இவங்க பிரச்சாரம் பண்ணணும், அல்லாஹ் பற்றி எடுத்து சொல்லணும். எல்லாம் அல்லாஹின் பக்கம் வாருங்கள், உருவமற்ற ஒரே இறைவன் பக்கம் வாருங்கள் என்று மக்களுக்கு அழைக்கணும். இங்கே போகணும், அல்லாஹ் தஆலா கண்ணானுக்கு போ, எகிப்துக்கு போ, சிரியாவுக்கு போன்னு சொல்லுவான். அந்த காலத்தில் வசனம் வாகனமாக இருந்துச்சு இல்லை. இவங்க அந்த வேலைக்காக புறப்பட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கனத்த இதயத்தோடு போகிறாங்க. அல்லாஹ்வுக்காக எதையும் அர்ப்பணிக்கின்ற வல்லமை பெற்றவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் மனைவி மக்களை விட்டு பிரிகிறோமே என்னமோ இருக்குது. கண்ணுக்கு எட்டிய தூரத்தை விட்டு மறைந்ததற்கு பிறகு அவர்கள் ஒரு துவா செய்கிறாங்க. அந்த துவாவை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ذُرِّيَّتِي பிவாதின் கைரி தி ஸரஇன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். எங்கள் ரப்பே, இன்னி அஸ்கந்து மின் ذُرِّيَّتِي என்னுடைய குடும்பத்தை நான் பிவாதின் கைரி தி ஸரஇன் விவசாயம் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கிலே, மனிதனுடைய வாசனையே இல்லாத இடத்திலே நான் விட்டு வருகின்றேன். இந்த பைத்திக்கல் முஹர்ரம், சங்கை மிக்க உன்னுடைய இல்லம் அருகே விட்டு செல்றேன். இவங்க நோக்கம் என்னன்னா, எப்படியாவது அவங்க ஒரு பள்ளிவாசலை கட்டணும், மக்கள் அங்கே கூட்டமாக வரணும், அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே கிடக்கணும். இந்த உணர்வு, இந்த ஏக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அது யாருமே இல்லை. கிடைச்சது மனைவி மக்களும் தான்.
அவங்கள வச்சுட்டு அல்லாஹ்கிட்ட இப்படி பிரார்த்தனை செய்கிறாங்க. யா அல்லாஹ், உன்னுடைய இல்லத்திட்ட வச்சுட்டேன், பள்ளிவாசல் கட்டுறதுக்கு நாதி இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, எதுவுமே இல்லை, மக்களும் இல்லை, நான் என்ன செய்வேன்? இதோ மனைவி மக்களை மட்டும்தான் இருக்காங்க, என்னுடைய சொத்து அவங்கள நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன், உன்னுடைய பள்ளிவாசலை பக்கத்தில் விட்டுட்டு வந்திருக்கிறேன், யாருமே இல்லை. யா அல்லாஹ், இந்த மக்களை நீ காப்பாற்று. லியுகீமு ஸலாத், ரப்பே இவர்கள் தொழுகை நிலை நிறுத்த வேண்டும். அல்லாஹ்வாகிய உன்னை வணங்குகின்ற நிலைமை இந்த என்னுடைய குடும்பத்திலிருந்து வர வேண்டும். இவர்கள் தொழுகையை ஆரம்பித்து தொழுகை நிலை நிறுத்தி அதன் பிறகு என்ன ஏற்பட வேண்டும் என்றால் ஃபஜ்அல் அஃபிதத்த மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், அவர்கள் மீது அன்பு கொள்ளும்படி, என்னுடைய மனைவி மக்கள் பேரிலே இந்த குழந்தையின் பேரில் அன்பு கொள்ளும்படி கூட்டம் கூட்டமாக மக்களுடைய உள்ளங்களை ஈர்க்கின்ற ஒரு கேந்திரமாக அதை ஏற்படுத்து. இவங்களை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் நிறைய பேர் வரணும், இவங்க குடி இருக்கணும், மக்கள் எல்லாம் வந்து ஒரு பள்ளிவாசலை எழுப்பணும், எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் சொல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும், உன்னை பற்றி புகழ்ந்துரைத்து சொல்ல வேண்டும், புகழ் பாட வேண்டும், இதை நான் விரும்புகின்றேன் யா அல்லாஹ் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு ஜுகுமின் மினஸ் ஸமராத், இவர்களுக்கு உன்னுடைய புறத்திலிருந்து உன் பொருட்களை, உணவுப் பொருட்களை கொடு, கனிவர்க்கங்களை கொடு, இவர்களுக்கு தேவையான எல்லா விதமான கனிவர்க்கங்களையும் கொடு. லஅல்லஹும் யஷ்குரூன், இவர்கள் நன்றி செலுத்த வேண்டும், இவர்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி இப்படி ஒரு லட்சிய கூட்டத்தை உருவாக்கு என்று கண்ணு கேட்டிய தூரம் மறந்த பிறகு மனமுறைகி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்புறம் அவங்க அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு போட்டு போகிறாங்க. இப்போ வந்து இஸ்மாயில் என்ற இந்த பச்சிலம் குழந்தையை வச்சுக்கிட்டு இந்த அம்மா உட்கார்ந்துருக்குறாங்க. இப்படி எவ்வளோ நேரம் இருந்தாங்களோ எப்படி இருந்தாங்களோ அதில் அந்த இருக்கிற தண்ணியும் அந்த பெரித்தங்கனி தீர்ந்ததுக்கு பிறகு அதன் பிறகு குழந்தை தாகத்தால் அழுன்னு அழுகுது, கதறுது. அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த தண்ணி ஒரு சொட்டு தண்ணி உள்ளே போகலைன்னா இனி இறந்து போயிடும், அந்த அளவு அந்த கண்டிஷன் வந்ததுக்கு பிறகு இவங்க வந்து துடிச்சிட்டாங்க, அங்கேயும் இங்கேயுமாக தண்ணீருக்காக அலைஞ்சாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வரலாறு சகோதரிகளே. ஆனால் சும்மா தெரிகிறமே தவிர அந்த தாயுடைய உள்ளம் அந்த நேரத்தில் என்னமாய் பாடுபட்டு இருக்கும், எந்த மாதிரி அவங்க அந்த நேரத்தில் உணர்ச்சி பூர்வமாக தன்னுடைய குழந்தைக்காகவும் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவர்கள் எப்படியெல்லாம் இருந்திருப்பார்கள் என்று சிந்திக்க வேண்டும். இது அல்லாஹ் தஆலா ரசிக்கிறான், தன்னுடைய அடியான் கஷ்டப்படுவதை பார்த்து ரசிக்கின்ற ஒரு இடம், அது ஒரு இடம். அப்படி ஒரு சின்ன ஒரு குழந்தைய, அழகான ஒரு குழந்தைய, அறிவுள்ள ஒரு குழந்தைய கிள்ளி விட்டுட்டு அதை அழுகும் போது அல்லது அதை திட்டு அதை எதாவது அடித்து ஒரு கொடுமை பண்ணி சின்னதாக ஒரு கிள்ளி விட்டு ஒரு சின்ன அதை வலி எடுப்படுத்துனா அதை அடிக்கவும் கோபமும் அழுது இது பண்ணும்போது நம்ம ரசிக்கிறோம் பாருங்கள். இன்னும் அல்லாஹ் தஆலா ரசிக்கின்றான் சகோதரர்களே. சோதனையாளர்கள் சோதனை படுத்தப்படுகிற நேரத்தில் நாம் துவண்டு விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய அருள் பார்வையிலிருந்து நாம் விலகி போய்விடக்கூடாது, நிராசை பெற்று விடக்கூடாது. ஏனென்றால் நாம் துன்பப்பட்டு கண்ணீர் வெடித்து அழுகிறோம், நமக்கு கஷ்டம் கொடுக்குறோம்னா நம்ம அழுக மாட்டோம் பாருங்க. நம்ம பல சகோதரர்கள் நினைக்கிறாங்க, என்ன அல்லாஹ் கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கிறான், நானும் கையேந்தி அழுது துவா செஞ்சுட்டேங்கிறான். உனக்கு கொடுத்துட்டான்னா அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான்னு நீ அழுக மாட்டேன், அழுகை நிறுத்திடுவேன். அல்லாஹ் வந்து உன்கிட்ட அழுகை எதிர்பார்க்குறான், கண்ணீர் வடித்து அல்லாஹ்ட்ட கேட்கணும்னு எதிர்பார்க்குறான் அல்லாஹ் தஆலா. அப்போ அல்லாஹ் ரசிக்கின்ற ஒரு காட்சி அது, நீங்கள் கண்ணீர் வடித்து அல்லாஹ்ட்ட கையேந்துவதை. இவங்க அப்படி தான் செஞ்சாங்க, கதறினாங்க, அழுதாங்க, அங்கேயும் இங்கேயுமாக ஓடினாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச வரலாறு. சஃபா மலையில் நின்று பார்த்தாங்க, தண்ணி தெரியல, திடீர்னு இறங்கி ஓடினாங்க. அந்த பக்கம் ஏதா இருக்குதா மருவா மலை, அந்த மலையில் ஏறினாங்க, அங்கே இருந்து பார்த்தாங்க, திருப்பி இங்கே வந்தாங்க. இப்போ 6-7 தடவை இப்போ நீங்கள் ஹாஜிக்கு அங்கே வந்து கண்டிப்பாக வந்து சஃபா மர்வா கிடையாது ஓடணும்னு அல்லாஹ் தஆலா கடமையாக்கி வச்சுட்டான். அதன் பிறகு வந்தாங்க. இந்த இஸ்மாயில் என்ற இந்த பச்சிலம் குழந்தை காலை வெட்டி எடுத்து அந்த இடத்திலிருந்து ஊற்று பீரிட்டு வந்தது. அதை பார்த்த உடனே சந்தோஷம் அடைந்து மகிழ்ச்சி மிகுதியால் அதையெல்லாம் எடுத்து அணை கட்டி வச்சாங்க, இருக்க தோல் துருத்தியில் நிரப்பி வச்சாங்க. அதன் பிறகு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. போதும் என்று சொல்லுகின்ற அந்த அடிப்படையில் ஜம் என்று அவங்க அந்த ஹிப்ரு பாஷையில் சொன்னாங்க, நில்லுன்னு. அந்த தண்ணி தான் இன்றைக்கி ஜம் தண்ணின்னு ஆச்சு. அதன் பிறகு அவங்க குடியிருந்தாங்க. சகோதரர்களே, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த இந்த துஆவினுடைய அற்புதத்தை, மகிமையை பாருங்கள். அல்லாஹ் தஆலா பிரார்த்தனை எப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்கிறான் என்பதை சிந்திப்பதற்காக சொல்கிறேன். இங்கே வந்து இவங்க இங்கே இருக்கிறாங்க. இந்த பக்கம் போகக்கூடிய வியாபார கூட்டம் கூட இந்த பக்கம் வராதுன்னு சொன்னேன். அந்த மாதிரியான இடம், பள்ளத்தாக்கு, வெறும் ஒன்றுமே இல்லாத இடம், தண்ணி இருக்கிற அந்த நீர் நிலைகள், இந்த நீர் நிலைகள் இருக்கு பாருங்க. இந்த பக்கத்தில் சில குறிப்பிட்ட கழுகுகள் வந்து வட்டமிட்டு தண்ணி எடுக்கும். பாலைவனத்தில் தண்ணியே இல்லாத இடத்துல எங்கே தண்ணி இருக்குதோ
அந்த கழுகுகள் அந்த குருவி கூட்டங்கள் வந்து என்ன செய்யும், பறவையினங்கள் பட்சி இனங்கள் வந்து தண்ணீரை வந்து இருக்கிற சுற்றி சுற்றி என்ன செய்யும், வட்டமிடும். வியாபார கூட்டம் ஒன்று வந்துச்சு. அந்த வியாபார கூட்டம் பனு ஜுருஹும் எனப்படுகின்ற ஜுருஹும் கூட்டம், அவங்க தான் பூர்வீக அரபு மக்கள். ஃபஸ்ட்டு அந்த மக்காவில் வந்து குடி இருக்கிறவங்க யாரு, இந்த ஜுருஹும் என்ற இந்த கூட்டத்தினர். இவங்க எங்கேயோ போகிறவங்க, பூர்வீக அரபிகள். அங்கே எங்கேயுமா ஷாம் தேசத்துக்கும் சிரியாவுக்கும் போவாங்க, வடக்கு தெற்காக பிரயாணம் போவாங்க, அப்படி இப்படிமா போவாங்க, இந்த பக்கம் வரமாட்டாங்க. ஆனால் அவங்க தண்ணீருக்காக வந்து எங்கேயாவது கிடைக்குதான் பார்ப்பாங்க. பார்த்தா ஒரு காக்கை பட்சி கூட்டங்கள் இவைகள் வட்டமிட்டு சுழன்று கொண்டு இருக்கின்றன. தண்ணீர் அங்கே இருக்கலாம் என்று எண்ணி இந்த கூட்டத்திலிருந்து, இந்த குழுவினத்திலிருந்து 2 பேர் அனுப்பி வைக்கிறாங்க, போய் பார்த்துடுவாங்க. இவங்க வந்து பார்த்தா தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க, சந்தோஷமாக வந்தாங்க. அதன் பிறகு இந்த வணிக கூட்டம் என்ன செய்யும், போகும்போது வரும்போது அந்த பக்கம் வரும், அந்த பக்கம் போகும், அது வரும். பாலைவனம் தண்ணியே இல்லாத இடத்துல தண்ணி இருந்தால் எப்படி இருக்கும், அங்கே வந்து டென்ட் போட்டு குடியிருக்க ஆரம்பித்தாங்க. குடியிருப்பு பகுதிகள் வர ஆரம்பித்தன. இப்படியே வந்து சகோதரர்களே, அங்கே ஒரு பெரும் கூட்டம் ஏற்பட்டு விட்டது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துவா கபூலாகிறது. மனித கூட்டத்தை அங்கே ஈர்க்கின்ற விதத்தில் இதை ஏற்படுத்து என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்படித்தான் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். அப்படி கூட்டமாக வந்தாங்க. ஜுருஹும் கூட்டம் பூரா அவங்க வந்துருச்சு. இங்கே இந்த அம்மாவும் ஹாஜரா அம்மாவும் அப்படி இருக்காங்க. குழந்தை வளர்ந்துட்டு வருது, இஸ்மாயில் வளர்ந்துட்டு வர்றார். கொஞ்சம் பெருசானதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவு, நீ மீண்டும் எங்கே போ, எல்லாம் முடிஞ்சு, இந்த பக்கம்லாம் முடிஞ்சு, நீ போ, ஃபஸ்ட்டு அல்லாஹுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டு. அல்லாஹ் தாலா சொன்னான். இந்த பள்ளிவாசல் ஆதம் நபியில் கட்டுனது, அது பேர் அழிஞ்சு போச்சே. ஒரு பள்ளிவாசலை கட்டுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா அனுப்பி வைத்தான். திருப்பி இவங்க வந்து பாரான் மலைக்கு வர்றாங்க. எங்கே வர்றாங்க, அந்த காலத்தில் அதுக்கு பேர் வந்து பாரான் வனாந்திரம். இப்போ மக்காவுக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா தன்னுடைய மனைவி இருக்காங்க, மகனும் இருக்கிறாரு. மகன் வந்து வில்வித்தையில் சாம்பியனாக இருக்கார். நல்ல அறிவும் அழகும் பெற்ற அந்த சமுதாயத்தில் அங்கே இருக்கிற மக்களிடத்திலெல்லாம் மிகவும் இனிக்க பழகின்ற, எல்லோருக்கும் பிரியத்திற்குரிய பிள்ளையாக வளர்த்து ஆளாக்கப்படுகிறார். ஹாஜரா மாட்ட வளர்ந்த அந்த பிள்ளை எப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்ல சிறந்த ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்காட்டாக அந்த பிள்ளை வளர்கிறது. அதன் பிறகு அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை எப்படி இருக்கும். அதன் பிறகு இவங்க 2 பேரும் சேர்ந்தா காபத்துல்லா கட்டுறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுது. அதன் பிறகு எல்லாம் கட்டுற சம்பவங்கள்லாம் பார்க்குறோம். அவர் காபத்துல்லாவை கட்டுறாங்க. கட்டிட்டு அங்கே ஒரு துவா செய்கிறாங்க. 2 பேரும் இந்த யாருமே இல்லையே கட்டுறதுக்கு, பள்ளிவாசல் கட்டுறது யாரும் வரமாட்டாங்க. இவங்க 2 பேர் தான் கட்டுறாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்குது, அந்த காலத்தில் களிமண் அது இதெல்லாம் எப்படி கட்டினாங்க, அதுதான் சிம்பிளாக கட்டுறாங்க. இப்படி கட்டிய செய்தியை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடத்துல சொல்லி காட்டுறான். ஒய்து எர்ஃபா இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத் என்ற வசனத்திலலாம் சொல்லி காட்டுறான். அதெல்லாம் சொன்னால் அது வேறு விரிவாக ஆகிடும். இங்கே வந்து நம்முடைய பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. இந்த காபத்துல்லாவை கட்டியதற்கு பிறகு இவ்விருவரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஒரு துவா செய்கிறாங்க. என்ன துவா? ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திக் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். அதுக்கு முந்தையெல்லாம் சில துவா இருக்குது. யா அல்லாஹ் எங்கள் 2 பேர்த்து உண்மையான முஸ்லிம்களாக உனக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நாங்கள் கட்டியிருக்க இந்த பள்ளிவாசலை ஏற்றுக்கொள், கபூல் செய். இவெல்லாம் தொடர்ந்து துவா செஞ்சுட்டே வந்து எங்களிலிருந்து வரக்கூடிய சந்ததிகளை உனக்கு கீழ்ப்படிந்த முஸ்லிம்களான ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கு. எங்களுடைய சந்ததிகளில் இனிமேல் வரக்கூடிய சந்ததிகள் எப்படி இருக்கணும், உனக்கு வழிபடுகின்ற கீழ்ப்படிந்து நடக்கின்ற முஸ்லிம்கள் கூட்டத்தை உருவாக்கு. எங்களில் ஒரு கூட்டத்தை, எங்களுடைய சந்ததிகளை உருவாக்கணும் அப்படின்னு மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்து அந்த கூட்டத்திலிருந்தே ஒரு நபியை ஏற்படுத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன் ஏற்பாடாக அவர்கள் துவா செஞ்சிருக்கிறாங்க. ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், இவர்களில் இருந்தே, எங்களுடைய இந்த சந்ததியிலிருந்து ஒரு தூதரை நீ அனுப்பி வை. யத்லூ அலைஹிம் ஆயாத்திக, இந்த உலக மக்களுக்கு உன்னுடைய இந்த வேத வசனங்களை எடுத்து சொல்லுபவர்களாகும். வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப், உன்னுடைய வேத ஞானத்தை, திருக்குர்ஆன், அந்த நேரத்தில் எந்த வேதங்களுக்கும் அந்த வேதம், அந்த மாதிரி ஒரு வேதத்தை, உன்னுடைய வேதத்தை மற்றவர்கள் எடுத்து கற்பித்து கொடுக்கின்ற நபராகும். வ யுஸக்கீஹிம், இந்த மனித சமுதாயத்தின் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவதற்கும் எங்களிலிருந்தே, எங்களுடைய ஃபேமிலியிலிருந்தே, எங்களுடைய வம்சாவளியிலிருந்தே ஒரு நபியை ஏற்படுத்து. இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீயே பேராற்றலுடையவன், அல் ஹக்கீம், நீயே பேரறிஞனாக இருக்கின்றாய் என்று மனப்பூர்வமாக பிரார்த்தனை செஞ்சாங்க. பாருங்க, இந்த பிரார்த்தனை கபூலானதற்குரிய அடையாளம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க குடும்பத்தில் வர்றாங்க. புரிஞ்சதா? எல்லா நபிமாரும் இஸ்ஹாக்குடைய
வம்சாவளியில் வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியில் வர்றாங்க. அதன் பிறகு இஸ்மாயிலுக்கு வந்து இந்த ஜுர்ஹும் கூட்டத்திலே இருக்கின்ற பனால், அந்த கூட்டத்திலே அந்த இனத்திலே உள்ள ஒரு பிரபலமான ஒரு தலைவர், அந்த தலைவருடைய பிள்ளை வந்து இவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. அதன் பிறகு இந்த இனமும் அந்த இனமும் ஒன்றா சேர்ந்துச்சு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 மக்கள் அப்படியே பல்கி பெருகிச்சு. அந்த கூட்டாங்க ஜன சமுத்திரம் அதிகமாக போச்சு, நெருக்கடி ஏற்பட்டுச்சு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்திலே வந்தவங்க வாழையாக வந்த வழி தோன்றலாம். அது பிறகு அந்த பக்கத்திலிருந்து வெளியூருக்கு அந்த பக்கம் குடியேற்ற பகுதி குடிபெயர்ச்சி செய்ய ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் பேர் அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் பேர் அங்கே போனாங்க, அப்படி போக ஆரம்பித்தாங்க. இப்படி போனவங்க என்ன செஞ்சாங்கன்னா, காபத்துல்லாவில் வந்து எப்படி வணக்க சிலைகள் எப்படி ஏற்பட்டது என்பதையும் இங்கே இந்த நேரத்தை சுருக்கமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற வரைக்கும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆனது பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த பணியெல்லாம் அவங்களும் நபி தான், அவங்களும் எல்லா பணியும் நபிமார்கள் செய்கிற அந்த பணியெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அந்த பக்கம் தன்னுடைய பணிகளை தொடங்கி கொண்டிருக்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவ்வப்போது சந்திச்சுக்குவாங்க. இப்படி எல்லாம் சம்பவங்கள் நடக்குது. இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் மட்டும்தான் வழிபட்டிருந்த அந்த சமுதாயம். சிலைகளுக்கு அங்கே வேலையே இல்லை, காபத்துல்லால சிலைகள் எல்லாம் இல்லை, விக்கிரகம் எல்லாம் இல்லை. இவங்கெல்லாம் வஃபாத் ஆனது பிறகு காலச்சக்கரங்கள் சுரண்டன. இதை மக்கள் கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு பகுதிக்கு போக ஆரம்பித்தாங்க. பாருங்க, போக ஆரம்பிக்கும் போது என்ன செஞ்சாங்கன்னா, இங்கே இருக்கின்ற இந்த காபத்துல்லாவுடைய கல் மண் அதனுடைய புனிதமான பகுதிகள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் எடுத்துட்டு போக ஆரம்பித்தாங்க. எடுத்துட்டு போக ஆரம்பித்து அங்கங்கே போய் அங்கே வந்து ஒரு சிலை மாதிரி வச்சு சிலைகள் விக்கிரகங்கள் அங்கெல்லாம் உருவாச்சு குட்டி தெய்வனா ஆரம்பித்தாங்க. ஜுமூர் இந்த 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 பகுதியில் இருக்கக்கூடிய முன்னாடி சொன்னோம்ல, இங்கே இருந்த இந்த யாரு இந்த ஜுர்ஹும் கூட்டம், இந்த ஜுர்ஹும் கூட்டத்தினர்கள் உள்ளே வந்தாங்கல்ல, இவங்களும் வந்து என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய பாரம்பரியத்தில் இருக்கிற சிலைகளை மேலே கொஞ்சம் ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வெளியே போனவங்க திரும்பி வர ஆரம்பிக்கும் போது, ஏதாவது ஒரு காலங்களில் திரும்பி வருவாங்க பாருங்க, வரும்போது அங்கிருந்து வந்து சிலைகளை கொண்டு வந்து விற்க ஆரம்பித்தாங்க. இப்படியெல்லாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியில் அவங்களுடைய குடும்பம் அவர்கள் இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனை இல்லை. அவர்களுடைய வம்சாவளிகள் அங்கே இருக்கிறவங்கனாலேயும் எந்த விக்கிரகங்களும் சிலைகள் அங்கே வைக்கப்படவும் இல்லை. இவங்க வேறு ஊருக்கு வேறு இடங்களுக்கு போனதுக்கு பிறகு பல ஆண்டு காலங்கள், எத்தனையோ ஆண்டு காலம் கழிஞ்சு வர நேரத்தில் சிலைகளோடு வந்தாங்க. இங்கே இருக்கிற ஜுர்ஹும் கூட்டத்தினர்களும் என்ன செஞ்சாங்க, சிலைகளை வைக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரியான சிலைகளை வைக்க ஆரம்பிக்கின்ற கலாச்சாரம் மெதுவாக அங்கே தான் ஆரம்பிச்சு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சிலை வச்சாங்க, இப்ராஹிம் நபிக்கு ஒரு சிலை வச்சாங்க. இப்படியாக சிலைகளை வச்சு சிலை வணக்கம் அதிகமாக வர ஆரம்பிச்சு. ஜும்ஹூர் கூட்டம் வந்து இந்த காபத்துல்லாவை எல்லாம் இவங்க தான் நம்ம இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பந்தி ஆயிட்டாங்கல்ல. ஆகவே வந்து இந்த கூட்டத்தினர்கள் இதை நிர்வாகம் செஞ்சாங்க. இவருடைய காலமெல்லாம் கொஞ்ச நாள் ஓடிச்சு. அதன் பிறகு இவங்க சரியில்லைன்னு ஆகிற நேரத்தில் வேறொரு கூட்டம் வர ஆரம்பிச்சுது. இந்த ஜுர்ஹும் கூட்டம் வெளியேற்றப்படுகின்ற நேரத்தில், அந்த பகுதியை விட்டு விரட்டப்படுகிற நேரத்தில் செஞ்ச ஒரு பெரிய தப்பு என்னன்னா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அடுத்த கட்டங்களில் சொல்லும்போது இது தேவைப்படும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜும்ஹூர் கூட்டம் அந்த ஊரை விட்டு வெளியேற்றப்படுகின்ற நேரத்தில், விரட்டி அடிக்கப்படுகின்ற நேரத்தில் வரக்கூடிய காலம், ஒவ்வொரு காலத்துக்கு ஒரு காலம் ரொம்ப ஒழுங்கீனமாக தான் இருக்கும். அந்த காலம் வர 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 என்ன ஆரம்பிச்சது, அவர்கள் தீய பழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். கொஞ்சம் கூட காபத்துல்லாவுக்கு எந்த விதமான ஒழுக்கத்தை ஏற்படுத்தலை. பூரா சிலைகளை வச்சுக்க ஆரம்பித்தாங்க. எல்லா விதமான அநியாயங்களும் அக்கிரமங்களும் செய்ய ஆரம்பிச்சது நேரத்தில் அங்கே இருக்கின்ற மக்களால் இந்த ஜும்ஹூர் கூட்டம் பூரா விரட்டி அடிக்கப்பட்டுச்சு. இவங்க போகிற நேரத்தில் இவங்க கையில் தான் இதெல்லாம் ஆட்சி அதிகாரம்லாம் இருந்துச்சு. ஒரு காலங்கள் மாறும்போது ஒரு 100, 1000, 2000 வருஷம் ஆகும்போது ஒரு காலம் மாறத்தானே செய்யும். இப்படி விரட்டி அடிக்கப்பட்ட நேரத்தில் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த காபத்துல்லாவில் காணிக்கை பொண்ணும் பொருளும் புதையல்களும் தங்கமும் வைடூரும் எல்லாம் இருக்கும். யாரும் அது தொடக்கூட மாட்டாங்க, ரொம்ப பயபக்தியாக இருப்பாங்க. அந்த பொருளை எடுத்து ரொம்ப அந்த சிலைகள் அந்த விக்கிரகங்களை வந்து நம்ம தண்டிச்சிடும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க அந்த மக்கள். ஆகவே வந்து அது எல்லாம் எடுக்க மாட்டாங்க. இவங்க இந்த பொண்ணும் பொருளும் இந்த புதையல்களும் இவங்க சூறையாடிட்டு இருந்தாங்க. மக்கள் தட்டி கேட்க ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு புரட்சி ஏற்பட்டு இவங்களாம் விரட்டி அடிக்கப்பட்ட நேரத்தில் இந்த பொண்ணும் பொருளும் புதையல்களும் இவர்கள் அனுபவிக்க, இங்கே இருக்கிற மக்கள் அனுபவிக்க கூடாது என்பதற்காக வேண்டி இவற்றையெல்லாம் கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாம் போய் அந்த இதில் ஜம்சம் கிணத்துல கொண்டு போய் போட்டு விட்டாங்க. போட்டுட்டு அதெல்லாம் மண்ணோட மண்ணாக மூடிட்டு அந்த ஜம்சம் தண்ணீர் அவங்களுக்கு இல்லாமல் போயிடணும். அந்த பகுதிக்கு அதுதானே தண்ணீர். அந்த தண்ணீர் இல்லாமல் போகணும். அங்கே மக்கள் யாருக்கு எந்த விதமான லாபம் வரக்கூடாது, இதை பொண்ணும் பொருளும் இவங்களுக்கு அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தில் இந்த மாதிரி செஞ்சு அதெல்லாம்
நாசமாக்கிட்டு அது மேலே வந்து சிலைகளை வைக்க ஆரம்பித்தாங்க. அது மேலே ஒரு சிலைகளை வைக்க ஆரம்பித்தாங்க. அது மேலே வச்சிருக்கிற 2 சிலைகள் என்னன்னா அசாப் நாயிலா. அசாப் நாயிலா அப்படிங்கிற ஒரு பிரபலமான 2 சிலைகளை வச்சுட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு வரக்கூடியவங்க இந்த ஜம்சம் தண்ணீரை பற்றியோ கிணறை பற்றியோ இந்த புதையலை பற்றி யாரும் கண்டுக்கல, யாரும் கவனமும் இல்லை. எங்கே போச்சு, என்ன ஆச்சு, ஏதாச்சும் ஒன்றுமே தெரியும், அப்படி விட்டுட்டாங்க. அப்படி மதப்பா இருந்துட்டாங்க. காலச்சக்கரங்கள் சுரண்டு ஜம்சம் தண்ணீர் என்ற ஒரு கிணறு இருப்பதாகவே வரலாற்றில் மறைக்கப்பட்டு விட்டது. இங்கே இருக்கின்ற அசாப் நாயிலா என்ற இந்த சிலைகள் இருக்குதே, இந்த சிலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு சிலை. ஜம்சம் தண்ணீர் கிணத்து மேலே இருக்கிற இந்த சிலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது பலி கொடுக்கின்ற இடமாக ஆக்கப்பட்டுச்சு. பிராணிகளை வந்து ஆட்டையோ மாட்டையோ அறுத்து பலி எடுக்கின்ற இடமாக ஆகிக்கும். அப்போ அந்த சிலைகள் பலிபீடங்களாக ஆக்கப்பட்டன. இந்த அடிப்படையிலே காலச்சக்கரங்கள் சுரண்டு வந்து இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியிலே வந்த ஒரு நபர், ஒரு பிரபலமான நபர் அப்துல் முத்தலிப். இது சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒரு 5 நிமிஷம். இன்றைக்கி தானே இது இந்த பீடிகை சொல்றதுனால இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இது சொன்னால் தான் உங்களுக்கு பிறகு புரியும். அதற்காக வேண்டி இதை சொல்ல வேண்டியது. அப்துல் முத்தலிப் என்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார் பேர், தந்தை பேர் அப்துல்லா, அவருடைய தந்தை பேர் என்ன அப்துல் முத்தலிப். இப்போ இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியில் வந்தவங்க தான் அப்துல் முத்தலிப் என்பவர். மற்றவங்களாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஹாஷிம், குலை, கிலாபு யாரும் இருக்காங்க, குசை, நிறைய பேர், 25 பேர் நான் சொன்னேன்ல, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து டைரெக்டாக பாயிண்ட் வந்துட்டோம். அப்துல் முத்தலிப் என்பவருடைய கையிலே இந்த ஆட்சி அதிகாரம் வந்துச்சு. இப்போ இந்த காபத்துல்லாவின் நிர்வாக பொறுப்பும் இந்த அம்சங்கள்லாம் வந்துச்சு. அப்துல் முத்தலிப் வந்து விக்கிரக ஆராதனை உடையவர் அல்ல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல டைரக்ட் அங்கேயே குடியிருக்கிறவங்க யாரும் சிலை வணக்கம் செய்யவே இல்லை. அது தெரிஞ்சுக்கோங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளிகள் அங்கேயே இருந்தவங்க, இங்கேருந்து வெளியூருக்கு போனவங்க, பல இடங்களுக்கு பகுதிகளுக்கு சிதறி போனவங்க தான் சிலை வணக்கத்தில் ஈடுபட்டு பிறகு வந்த பிறகும் அதே சிலை வணக்கத்தை செஞ்சாங்க. அங்கே இருந்தவங்க சிலை வணக்கத்தில் ஈடுபட்டு சிலை வணக்கங்கள் சிலைகள் முழுவதும் ஆக்கிரமிச்சிருந்தது காபத்துல்லால. இருந்த போதிலும் கூட உருவமற்ற இறைவனை தான் வணங்கினாங்க. சிலைகளுக்கு ஒருபோதும் வணக்கம் செய்யல. இவங்களுக்கு பேர் ஏகத்துவவாதிகள் என்று பேர். இந்த ஏகத்துவவாதிகளுடைய இந்த கும்பலில் இந்த வம்சாவளியில் வந்தவங்க தான் அப்துல் முத்தலிப் என்பவர். அப்துல் முத்தலிப் எப்பவுமே காபத்துல்லா ரொம்ப நேசிக்கிறவர், ரொம்ப பாசம் உடையவர், ரொம்ப பிரியம் உள்ளவர். அது ரொம்ப அது எப்போ பார்த்தாலும் காபத்துல்லாவிலே இருப்பார். ஒரு கட்டில் போட்டுட்டு அங்கேயே இருப்பார். எந்த அளவுக்கு சொன்னோம்னா அப்துல் முத்தலிப் எங்கே இருக்கார், அவர் பெரிய பிரமுகராக இருந்தார், நேர்மையான ஒழுக்கமுடையவர், சரியான பஞ்சாயத்து செய்வார், நல்ல ஒரு சிறந்த ஒரு தலைவராகவும் கருதப்பட்டார். ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கேயாவது அவர் தேடணும், எங்கேயாவது பார்க்கணும்னா நேராக காபத்துல்லாவில் பார்த்தா அவர் தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து காபத்துல்லாவில் வந்து எப்பவுமே சுற்றி அங்கே இருக்கக்கூடிய நபர், ஏகத்துவவாதி என்று வேற சொன்னேன். இவர் வந்து ஒரு கனவு பார்க்கிறார். என்ன கனவுனா, ஏ அப்துல் முத்தலிப் புதையலை தோண்டி எடுப்பீராக ஒரு கனவு. ஒரு நாள் கனவு பார்த்தாரு, அது வந்து அசால்ட்டாக விட்டுட்டார். அடுத்த நாளும் கனவு பார்த்தாரு இதே மாதிரி. அடுத்த நாளும் கனவு பார்த்தாரு, ஜம்சம் என்ற கிணற்றை தோண்டி எடுப்பீராக என்று சொல்லப்பட்டுச்சு. இவருக்கு புரியல, ஜம்சம்னா என்ன, கிணறுனா என்ன, ஒன்றும் புரியல. ஏதோ எத்தனையோ வருஷங்கள் இல்லை, 5000 வருஷத்துக்கு முந்தி உள்ள சூழ்நிலைகள் இல்லை. அதன் பிறகு அவர் என்ன செஞ்சார், இப்படியாக அவர் வந்து கனவு பார்த்தாரு. கனவு பார்த்த உடனே அதன் பிறகு அவருக்கு எங்கே என்ன இதுன்னு தெரியல. அதன் பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சால் ஒரு பட்சிகள் கூட்டத்தை ஏற்படுத்தினான். அந்த காக்கை கூட்டம், அந்த பட்சிகள் கூட்டம் அப்படியே சுற்றி ஒரு பக்கம் போச்சு. இவர் தேடி போய் பார்த்தா அந்த அசாப் நாயிரா என்ற 2 சிலைகள் இருக்கு பாருங்க, இந்த சிலைகளுடைய இடத்தை சுட்டி காட்டுது. அப்போ அவர் புரிஞ்சு இங்கே தான் இந்த இடம் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டார். கன்ஃபார்ம் பண்ண பிறகு இதை தோண்டி எடுக்கணும்னு முடிவு பண்ணார். முடிவு பண்ணின நேரத்தில் அந்த மக்கள், அங்கே இருக்கிற மக்கள் பூரா ஆத்திரப்பட்டு வந்தாங்க. முடியாது, ஒருபோதும் முடியும், பலி மிருகங்கள் சிலைகளுக்காக தெய்வங்களுக்காக பலி கொடுக்கப்படுகின்ற இந்த இடத்தை தோண்டி எடுக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று ஆர்த்தெடுந்தாங்க. ஆனால் இவர் விடலை. இவருக்குள்ள செல்வாக்கு ஓரளவு பயன்படுத்தினார். இவர் யார் துணை, நான் கண்டிப்பாக எடுப்பேன், எனக்கு வந்து கனவு வந்துச்சு, நிச்சயமாக இதில் என்னமோ இருக்குது, தோண்டி எடுப்போம்னு சொல்லி கேட்கவே இல்லை யார். மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. கடைசியாக இவருடைய மகன் ஹாரிஸ் அப்படிங்கிற ஒரு மகன் இருந்தார். இந்த மகன் மட்டும்தான் இவருக்கு வந்து உறுதுணையாக இருந்து, மகன் வந்து அந்த பாதுகாப்பு பணிகளை பார்த்து இவங்க இரவும் பகலாம் வந்து தோண்டி எடுத்தாங்க. கடுமையான பிரச்சனைகளுக்கு மத்தியிலே தோண்டி எடுத்தாங்க. கடப்பாறை கொண்டு தோண்டி அப்பனும் மகனுமாக சேர்ந்து தோண்டி எடுத்தாங்க. இந்த நேரத்தில் அவர் ஒரு நேர்ச்சை செஞ்சார். இப்போ தான் வருது, ஒரு நேர்ச்சை செஞ்சார். என்ன நேர்ச்சைன்னு சொன்னால்,
யா அல்லாஹ் இந்த மக்கள், அப்போ அல்லாஹ் வணங்குறாங்க, ஏகத்துவாதி தானே அவர். யா அல்லாஹ் இந்த மக்கள் எல்லாம் வந்து என்னை புரிஞ்சிக்காமல் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே, எனக்கு என்று இது போன்ற மக்கள் சக்தி இருந்தால் இந்த மாதிரியான காரியங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டாங்க. ஏன்னா எவ்வளோ சிரமப்படுறாங்க உனக்கு தான் தெரியும். எனக்கு அப்படி ஒரு நேர்ச்சை பண்ணார். 10 மக்கள் எனக்கு இருக்குமானால், 10 மக்கள் இருப்பாங்கன்னா, 10 பசங்க என் கையில் இருந்தாங்களா எப்படி இருக்கும் அப்படி சொல்ல முடியல. அந்த மாதிரி 10 பசங்க இருந்தால் அந்த ஒரு பையன், அதில் ஒரு பையனை உனக்காக வேண்டி, வாலிப பருவத்திலே உள்ள ஒரு பையனை, இளைஞனை உனக்காக நான் குர்பானை கொடுத்து விடுகின்றேன், பலி கொடுத்து விடுகின்றேன் என்று இவர் நேர்ச்சை செய்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் சொன்னாங்க, நான் அன இப்னு ஸபீஹத்தைன், 2 பலி பீடத்திற்கு இலக்காக்கப்பட்ட, பலியாக்கப்பட்ட 2 பிதாக்களுடைய தந்தையுடைய மகனாக இருக்கேன். 2 நேரத்தில் 2 கட்டத்தில் பலி கொடுப்பதற்கு தகுதியாக்கப்பட்ட 2 மனிதர்களுடைய மகனாக நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். தெரிஞ்சது தானே, இப்ராஹிம் போய் அறுக்க போனாங்க மகனை, அதிலிருந்து அல்லாஹ் தஆலா காப்பாற்றி ஒரு ஆட்டை கொடுத்து சரி பண்ணிட்டான். அவள் பலிபீடத்துக்கு போய் அங்கே இருந்து உயிர் பிச்சை, அல்லாஹ்வினால் உயிர் பிச்சை அளிக்கப்பட்ட ஒரு நபர் இஸ்மாயில். அந்த பாரம்பரியத்தில் வந்தவன் என்னுடைய பிதா, அப்படிப்பட்டவர். ஒன்று. 2வது யாருன்னா இப்போ சொல்லப்படுகிற இந்த அப்துல் முத்தலிப் நேர்ச்சி செய்யப்பட்ட ஒரு மகனாக பிறகு வருவார். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக நாளைக்கு நாம் பார்ப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் எதை சொல்கின்றோமோ அது சரியான செய்தியாக இருப்பதற்கும், அதிலே இருக்கின்ற நல்லவைகளை எடுத்துக்கொண்டு அவ்விதமாக முழுமையாக வரலாற்றை தெரிந்து அவ்விதமாக எல்லா அம்சங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி வாழ்வதற்குரிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் சமுதாயம் முழுமைக்கும் அல்லாஹு தஆலா தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.